Hi friends, welcome to BALAKAVI channel. மீண்டும் ஒரு ரெசிபி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம கோதுமையில பிஸ்கட். குழந்தைங்க வீட்ல இருக்காங்க, லீவ் வந்துருச்சு. அவங்களுக்கு ஏதாவது டிஃபரண்டா செஞ்சு கொடுக்கணும் அப்படினா நம்ம இந்த மாதிரி பிஸ்கட் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் நம்மளே வீட்ல அழகா நம்ம கையால செஞ்சு கொடுக்கலாம். அதனால கோதுமையில ஹெல்த்தியானதாவும் இருக்கும் பசங்களுக்கு. அது எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த சேனலை நீங்க புதுசா பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வாங்க என்னென்ன பொருட்கள் பார்த்தலாம். கோதுமை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். சர்க்கரை நான் எடுத்த கப்போட கோதுமையோட பாதி அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. நம்ம இதில் போட்டு பிணைய போகிறோம். அதனால் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துங்க. சுவைக்கு பிஞ்சு ஏலக்காய் சால்ட்டு, அவ்வளோதான். பிஸ்கட் பொரிக்கிறதுக்கு ஆயில் தேவைப்படும். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சுகரை வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பெரிய பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுக்கிற ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பிஞ்ச் சால்ட், பொடித்து வைத்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உப்பு, சுகர் பவுடர், கோதுமை. நல்ல மாவு கொஞ்சம் இறுக்கமாகவே இருக்கட்டும். இப்போ இந்த பட்டரோட ஈரப்பதமே போதும். அப்படி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் இறுக்கமாக மாவை சப்பாத்தி மாவு பூரி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆனால் மாவு இறுக்கமாக இருக்கணும். மாவு பாருங்கள், ஒரு ஈரப்பதம் வந்துருக்கு பாருங்கள். அதுக்கு நம்ம பட்டர் சேர்த்துருக்கிறதுனால தான் தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நம்ம தண்ணி இதில் கொஞ்சமாக தெளித்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு சப்பாத்தி மாதிரி தட்ட ஆரம்பிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் இறுக்கமாக இருக்கட்டும். இப்போ நம்ம இதை தட்ட ஆரம்பிக்கலாம். மொத்தமாக ஒரே உருண்டையாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே தட்ட போகிறோம். இந்த ஓரத்தில் நம்ம கட் பண்ணதெல்லாம் எடுத்துக்கலாம். நேராக ஒட்டாது ரொம்ப. நம்ம இதெல்லாம் ஆயிலில் பொரிச்சு எடுக்கலாம். இங்கே பாருங்க சைஸு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ டைமண்ட் ஸ்கொயர் இது பாருங்க போட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப் போட்டுடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுங்க. டைமண்ட் ஷேப்பை பொரிக்கலாம். மொறுமொறுப்பு தெரியாது. கொஞ்ச நேரம் ஆனோடனே தான் மொறுமொறுப்பு தெரியும் பிஸ்கட்டு.
அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்மளும் நிறைய பொரிக்கலாம். சூடாக இருக்குது. இது சூடு ஆறணுன்னே நல்லா பொறுன்னு இருக்கும். இது பாருங்கள், சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? சூடாக இருக்குது. அவ்வளோதாங்க, சுவையான கோதுமை பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் ஹாலிடேஸ்க்கு பசங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போடுற வீடியோ வந்து சேரும். நன்றி.